அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வின் நற்செய்தி பகுதியிலே இயேசு தம் சீடர்களை நோக்கி 2 அழகான உருவகங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மற்றொன்று, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். உப்பின் பயன்பாடு என்ன? 2, சுவையை கொடுப்பது மற்றும் கெடாமல் காப்பது. அதேபோல் ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையும் உலகிற்கு நல்ல சுவையை கொடுக்க வேண்டும். நாம் இருக்கும் இடத்தில் அன்பு, நேர்மை, கருணை, நம்பிக்கை ஆகியவை கெடாமல் பாதுகாத்தும் அவை அதிகரிக்க உதவவும் வேண்டும். ஆனால் உப்பு உவப்பற்று போனால் அது பயனற்றதாகிவிடும் என்கிற எச்சரிக்கையையும் இயேசு விடுக்கிறார். அதாவது நம் இறை நம்பிக்கையின் ஆழத்தை இழந்து விடாமல் வெளித்தோற்றத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உலகிற்கு எந்த மாற்றத்தையும் தர இயலாதவர்களாகவே இருந்து விடுகிறோம் பல நேரங்களில். இறை நம்பிக்கை வெறும் பெயரளவில் மட்டும் அல்ல, வாழ்க்கையில் நம் சிந்தனை மற்றும் செயலில் தெளிவாக வெளிப்பட வேண்டும். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று கூறும் இயேசு, ஒளி இருளை அகற்றுகிறது. சிறிய விளக்காக இருந்தாலும் அது இருளில் வழிகாட்டும். அதுபோல நம் வாழ்க்கையையும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்க வேண்டும் என்று எடுத்தும்புகிறார். அதாவது நம்முடைய சிந்தனை உண்மையை வெளிப்படுத்துவது இதெல்லாம் இருந்தாலும் மற்றவரை உற்சாகப்படுத்தும் தன்மை இல்லையெனில் அந்த சிந்தனை நிறைவு அடையாது என்பதுதான். இன்று உலகில் பல இருள் சூழ்ந்த ஒளியற்ற நிலை இருக்கின்றன. பொய், வெறுப்பு, அநீதி, மனச்சோர்வு, தனிமை. இத்தகைய உலகில் நாம் ஒளியாக வாழ அழைக்கப்படுகிறோம். எப்படி நாம் ஒளியாக இருக்க முடியும்? வார்த்தையில் உண்மை, உளமார்ந்த மன்னிப்பு வாழ்வு, உதவும் மனப்பான்மை கொண்டு நேர்மையான வாழ்க்கை வாழ்தல், இவற்றின் மூலம் நாமும் ஒளியின் மக்களாக வாழ முடியும். நாம் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை. சிறிய நற்செயல்களே பெரிய ஒளியாக மாறும். இயேசு இறுதியில் கூறுகிறார், உங்கள் நற்செயல்களை கண்டு மக்கள் விண்ணக தந்தையை புகழ்வார்கள், போற்றுவார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கை நம்மை மட்டும் வெளிப்படுத்தக்கூடாது, நம்மை படைத்த இறைவனை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டோம் என்பதுதான் உண்மை. நம்மை பார்த்து மற்றவர்கள் நம்மை படைத்தவர் இவர்தான் என்று அவரை நம்பும் அளவிற்கு நாம் வாழ்வு அமைய வேண்டும். நமக்கான இன்றைய கேள்வி இவ்வாறாக அமைகிறது: நான் இருக்கும் இடத்தில் உண்மை, நேர்மை, கண்ணியம் போன்ற ஒளியை ஆதரிக்கிறேனா? அல்லது பொய், வெறுப்பு, அநீதி, மனச்சோர்வு, தனிமை போன்ற இருளை ஆதரிக்கிறேனா என்பதுதான். இந்த சிந்தனையோடு இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.